இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வர்ஷன் ஆஃப் எப்சிலான் என்எஃப்ஏ டூ என்எஃப்ஏ. அதாவது ஒரு என்எஃப்ஏ டயகிராம் குடுத்துட்டாங்க. அதுல வந்து எப்சிலான் மூவ்ஸ் இருக்கு. ஓகேவா? எப்சிலான் அதாவது இந்த இன்புட் வந்து எப்சிலாம்ன்ற இன்புட்டும் இருக்கும். அதான் எப்சிலான் என்எஃப்ஏன்றது. இப்போ இந்த எப்சிலான் என்எஃப்ஏவ எப்படி வந்து நம்ம நார்மல் என்எஃப்ஏவா வந்து மாத்த போறோம்? எப்சிலான் இல்லாம அந்த இன்புட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளோட ஆன்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்சிலானே இருக்காது. ஓகேவா? இந்த கன்வர்ஷன் வந்து எப்படி பண்றது? அதுக்கான ஸ்டெப்ஸ் மட்டும் இப்ப பார்க்கலாம். இது வந்து ப்ராப்ளம் கன்வர்ஷன் ஆஃப் எப்சிலான் என்எஃப்ஏ. நம்மளோட கிவன் என்எஃப்ஏன்றது எப்சிலான் என்எஃப்ஏ. அதுல இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்சிலான் இருக்கும். இப்ப ஏ, பி, சின்ற இன்புட் மாதிரி எப்சிலாமும் இருக்கும். இப்ப இந்த எப்சிலான் என்எஃப்ஏவ எப்படி நம்மளோட அ எப்சிலான் இல்லாம நார்மல் என்எஃப்ஏவ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். வித்தவுட் எப்சிலான். அதுதான் இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாரி நமக்கு டிரான்சிஷன் டயகிராம் குடுத்துட்டாங்க எப்சிலான் மூவ்ஸ்ல. ஃபர்ஸ்ட் எப்சிலான் என்எஃப்ஏ டிரான்சிஷன் டேபிள் வரைஞ்சுக்கலாம். அதுதான் ஸ்டெப் 1. இப்போ கிவன் என்எஃப்ஏ எப்சிலான் என்எஃப்ஏ இருக்கு இல்லையா? அதுல நான் வந்து டிரான்சிஷன் டேபிள் வரைஞ்சிருக்கேன். டிரான்சிஷன் டேபிள் என்ன பண்றேன்னா Q0, Q1, Q2 என்னோட ஸ்டேட்ஸ் எல்லாமே நான் போட்டுக்கிறேன். என்னென்னலாம் இன்புட் இருக்குன்னு பாருங்க. ஏ, பி, சி, எப்சிலான். எப்சிலாமும் ஒரு இன்புட் தான். சரியா? அந்த இன்புட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏ, பி, சி என்னோட டிரான்சிஷன் டேபிள்ல ஸ்டேட்ஸ் இன்புட். இப்போ Q0ல இருந்து ஏக்கு பாருங்க என்ன ஸ்டேட் ரீச் ஆகுது? Q0. Q0. அதே மாதிரி Q0ல இருந்து பிக்கு போகுதா? இல்ல. நல். Q0ல இருந்து சின்ற இன்புட் போகுதா? இல்ல. நல். Q0ல இருந்து எப்சிலான்ற இன்புட் போகுதா? இன்புட் போகுது. எந்த ஸ்டேட்டுக்கு போகுது? Q1. Q1. நெக்ஸ்ட் Q1ன்ற ஸ்டேட்டுக்கு ஏன்ற இன்புட் வரல. நல்லு. பின்ற இன்புட் Q1க்கே போகுது. Q1. நெக்ஸ்ட் சின்ற இன்புட் வரல. நல்லு. Q1ல இருந்து எப்சிலான் இன்புட் நான் அப்ளை பண்றேன். அது Q2 ஸ்டேட்டுக்கு போகுது. Q2. நெக்ஸ்ட் என்னோட ஸ்டேட் Q2. Q2 தான் ஃபைனல் ஸ்டேட். Q0 இனிஷியல் ஸ்டேட். அதுதான் நான் டிரான்சிஷன் டேபிள்ல மார்க் பண்ணியிருக்கேன். இது இனிஷியல் ஸ்டேட், இது ஃபைனல் ஸ்டேட். இப்போ Q2ல இருந்து ஏன்ற இன்புட்டும் வரல நமக்கு, பின்ற இன்புட்டும் வரல. நல்லு. சின்ற இன்புட் வந்து Q2க்கே போகுது. Q2. எப்சிலான்ற இன்புட்டும் நமக்கு Q2ல வரல. அதனால நல். இதுதான் எப்சிலான் என்எஃப்ஏ டிரான்சிஷன் டேபிள். ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் இன்புட்ஸ். ஓகேவா? அந்த ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் எந்தெந்த இன்புட் அப்ளை பண்ணா அது என்ன ஸ்டேட் ரீச் ஆகுது அப்படிதான் நான் டிரான்சிஷன் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் இது ஸ்டெப் 1 வந்து டிரான்சிஷன் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண உடனே எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் நமக்கு என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குன்னு பாருங்க. Q0, Q1, Q2 3 ஸ்டேட்ஸ் இருக்கா? எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0, எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q1, எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q2 இது நான் கண்டுபிடிக்கணும். இப்போ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0னா ஒண்ணும் இல்ல. அந்த Q0 நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ Q0ல இருந்து எப்சிலான்ற இன்புட் வந்து Q1க்கு போகுது. அதே மாதிரி Q1ல இருந்து அந்த எப்சிலான் இன்புட் Q2 ரீச் ஆகுது. எப்சிலான் க்ளோஷர்ன்றது அதுதான். அந்த ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் பண்றதுக்கு அந்த எப்சிலான்ற இன்புட் எப்படி மூவ் ஆகுது. அதே மாதிரி இப்போ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q1க்கு பாருங்க. Q1 எடுத்துக்கணும். அப்புறம் Q1ல நம்ம எப்சிலான்ற இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அது Q2 ரீச் ஆகுது. Q1, Q2. எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q2ல வெறும் Q2 மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் ஸ்டேட் எதுவுமே இல்ல. ஓகேவா? இந்த மாதிரி என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நம்ம எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிக்கணும். எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0ன்றது Q0. நெக்ஸ்ட் Q0ல எப்சிலான்ற இன்புட் இருக்கா? அது எந்த ஸ்டேட்டுக்கு போகுது? Q1. அப்ப அந்த ஸ்டேட்டை எடுத்து எழுதணும். அதே மாதிரி Q1ல எப்சிலான்ற இன்புட் எந்த ஸ்டேட்? Q2. ஃபைனல் ஸ்டேட் ரீச் ஆகுதா? அதை நம்ம செக் பண்ணி எழுதணும். அதுதான் எப்சிலான் க்ளோஷர். இது மாதிரி என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நம்ம எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா என்எஃப்ஏ டிரான்சிஷன் டேபிள். என்எஃப்ஏ டிரான்சிஷன் டேபிள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் என்எஃப்ஏ டிரான்சிஷன் இது இந்த எப்சிலான் என்எஃப்ஏ டிரான்சிஷன் டேபிளை நான் டெல்டான்னு மார்க் பண்ணியிருக்கேன். என்எஃப்ஏ டிரான்சிஷன் டேபிள் வந்து எனக்கு டெல்டா டேஷ். ஓகேவா? இப்போ இந்த டெல்டா டேஷ் Q0, இப்போ இந்த வேல்யூஸ் Q0, Q1, Q2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் டிரான்சிஷன் எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0, A. ஓகேவா? எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0 ஓட வேல்யூ தெரியும். எப்சிலான் க்ளோஷர் Q0 ஓட வேல்யூ என்ன? Q0, Q1, Q2. அதுதான் Q0, Q1, Q2. இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு நான் என்ன பண்றேன்? இந்த Q0, Q1, Q2ன்ற ஸ்டேட்டுக்கு நான் ஏன்ற இன்புட் வந்து அப்ளை பண்றேன். ஓகேவா? டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் Q0, A.
அப்ப என்ன ஆகும், மோர் தென் ஒன் ஸ்டேட்ஸ் இருக்கும்போது அது அதோட யூனியன். ஓகேவா? ஸோ Q0, ஏக்கு Q0, Q1, ஏக்கு நல், Q2, ஏக்கு நல். ஸோ இது யூனியன் ஆஃப் Q0 நல் நல். ஸோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா Q0. ஸோ இதோட ஆன்சர் தான் நான் Q0ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். இப்ப எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0 ஓட ஆன்சர் என்ன? Q0, Q1, Q2. Okay, so find delta dash Q0, A. The formula is epsilon closure of transition function epsilon closure of Q0, A. So epsilon closure of Q0 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். Q0, Q1, Q2. So அதுதான் இங்க எழுதியிருக்கேன். இப்போ more than one sets. இப்போ Q0, A அதோட ஆன்சர் என்ன? Q0. So union of Q1, A union of Q2, A. So ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா Q0. So epsilon closure of Q0 ஓட ஆன்சர் Q0, Q1, Q2. அதே மாதிரியே நெக்ஸ்ட் டெல்டா டேஷ் ஆஃப் Q0, B. ஸோ Q0, Bக்கு எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0, B. ஸோ அதே மாதிரி எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0க்கு எனக்கு ஆன்சர் என்ன? Q0, Q1, Q2 தான். ஸோ இப்போ என்ன பண்ற Q0, ஸோ யூனியன் ஆஃப் நல் யூனியன் Q1 யூனியன். ஸோ ஆன்சர் வந்து எனக்கு Q1 தான். ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q1 ஓட ஆன்சர் என்ன? Q1, Q2. ஸோ அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். Q1, Q2. நெக்ஸ்ட் இந்த இன்புட் Q0, C டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் Q0, C கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மாதிரி யூனியன் ஆஃப் Q1 சாரி நல் நல் Q2. ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q2 ஓட ஆன்சர் என்ன? Q2. ஸோ அதுதான் இங்க எடுத்து எழுதியிருக்கேன். NFA டிரான்சிஷன் டேபிள்ல நமக்கு எப்சிலான்ற இன்புட் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி Q1. இப்போ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q1, A கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ஃபார்முலா நமக்கு என்ன ஆகும்? எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q1, A. ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q1 ஆன்சர் என்ன? Q1, Q2. ஸோ Q1, A யூனியன் Q2, A ரெண்டுமே நமக்கு நல் தான். ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் நல் இஸ் நல். அதுதான் இங்க நல்லுன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q1, B. அதே மாதிரி யூனியன் ஆஃப் Q1 நல். ஸோ ஆன்சர் வந்து Q1. ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q1, Q2. அதுதான் இங்க Q1, Q2. நெக்ஸ்ட் இங்க டெல்டா டேஷ் ஆஃப் Q1, Cக்கு சேம் ப்ரொசீஜர் நல் யூனியன் Q2. ஸோ ஆன்சர் என்ன? Q2. ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q2 ஓட ஆன்சர் என்ன? Q2. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேட் டிரான்சிஷன் டெல்டா டேஷ் Q2, A. So formula என்ன? Epsilon closure of transition function epsilon closure of Q2, A. So epsilon closure of Q2 ஓட ஆன்சர் என்ன? Q2. So Q2 நமக்கு என்னது? நல். So ஆன்சர் இங்க நல். Again Q2, B ஆன்சர் வந்து நல். So epsilon closure of null is null. Next epsilon closure of Q2, C. So epsilon closure of Q2 is Q2. Epsilon closure of Q2 is Q2. So answer வந்து நமக்கு Q2. ஸோ இதுதான் NFA டிரான்சிஷன் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். டிரான்சிஷன் டேபிள் கண்டுபிடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபைனல் ஸ்டேட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபைனல் ஸ்டேட்ல வந்து இப்போ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0ல நமக்கு ஃபைனல் ஸ்டேட் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆமா இருக்கு. Q2 ஃபைனல் ஸ்டேட் இருக்கு. அப்போ நம்ம Q0யும் ஃபைனல் ஸ்டேட்டா கன்சிடர் பண்ணிடணும். அதே மாதிரியே எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q1லயும் பாருங்க ஃபைனல் ஸ்டேட் Q2 இருக்கா? இருக்கு. அப்போ அதுவும் நமக்கு ஃபைனல் ஸ்டேட். நெக்ஸ்ட் Q2 செக் பண்ண வேண்டியது இல்லை, ஏன்னா அது ஆல்ரெடி ஃபைனல் ஸ்டேட்ன்றதுனால. ஸோ ஃபைனல் ஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டு நான் டிரான்சிஷன் டேபிள்ல மார்க் பண்ணிட்டேன் இது எல்லாமே ஃபைனல் ஸ்டேட்னு. தென் NFA டிரான்சிஷன் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இந்த டிரான்சிஷன் டேபிளுக்கு நான் NFA டிரான்சிஷன் ஸோ Q0, Q1, Q2 ஸ்டேட்ஸ், அதே மாதிரியே ABC இன்புட். இப்போ Q0ன்றதுல A நான் அப்ளை பண்ணனா அது எங்க போகுதுன்னா Q0க்கும் போகுது, Q1க்கும் போகுது, Q2க்கும் போகுது. ஸோ Q0ல Aன்ற இன்புட் நான் கொடுத்தேன்னா அது Q1, ஸோ Q0க்கு போகுது, Q1க்கும் போகுது, அதே மாதிரி Q2க்கும் போகுது. ஸோ இது வந்து நீங்க ஒரு செட்டா கன்சிடர் பண்ணக்கூடாது. Q0, Q1, Q2ன்றது ஒரு அகைன் ஒரு ஸ்டேட்டா ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது. இது என்ன மீனிங்? இந்த NFA டிரான்சிஷன் டேபிள்ல இருந்து என்ன மீனிங்னா Q0க்கு நான் Aன்ற இன்புட் கொடுக்கும்போது which moves to Q0 and Q1, Q2. அதே மாதிரி இப்போ Q0ல நான் Bன்ற இன்புட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இது என்ன ஆகுது? Q1, Q2 ரெண்டு ஸ்டேட்டுக்குமே போகுது. ஸோ Q1க்கும் போகுது, Q2க்கும் போகுது. அதே மாதிரியே Q0ல இருந்து Cக்கு நான் இன்புட் கொடுத்த உடனே Q2ன்ற ஸ்டேட்டுக்கு ரீச் ஆகுது. ஸோ Q0ல நான் Cன்ற இன்புட் கொடுத்த உடனே இது Q2க்கு ரீச் ஆகுது. நெக்ஸ்ட் Q1,
A இந்த இன்புட்மே போல Q1க்கு நான் Bன்னு கொடுக்குறேன். இன்புட் கொடுத்தோடனே அது Q1க்கும் போகுது, Q2க்கும் போகுது. நெக்ஸ்ட் Q1க்கு நான் Cன்ற இன்புட் கொடுக்குறேன். அது Q2க்கு போகுது. நெக்ஸ்ட் Q2ல இருந்து Aவும் போல Bயும் போல C மட்டும் தான் போகுது Q2ல. ஸோ C தான் Q2 state self loopல கொடுத்திருக்கேன். So this is the equivalent NFA for the given epsilon NFA. Thank you.